அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு crochet வீடியோல சிங்கிள் crochet yarn under ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். சிங்கிள் crochet எப்படி போடணும், மேஜிக் ரிங்ல சிங்கிள் crochet எப்படி போடணும், சிங்கிள் crochet yarn over ஸ்டிச் எப்படி போடணும், சிங்கிள் crochet yarn over ஸ்டிச் எப்படி போடணும், சிங்கிள் crochet yarn under ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மற்ற ஸ்டிச்சஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரணும்னா பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு வீடியோல சிங்கிள் crochet yarn under ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். நம்ம பணம் கட்டின உடனே நமக்கு அன்னையில இருந்தே வருமானம் நம்மளோட வேலட்ல ஆட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிங்கிள் crochet yarn under ஸ்டிச் போடுறதுக்காக மேஜிக் ரிங் ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்காக இது போல நூலை விரல்ல சுத்தின பிறகு இந்த ரவுண்டு உள்ள ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை எடுத்து இது போல ஒரு செயின் ஸ்டிச் போட்ட பிறகு அது லாக் ஆயிடும். மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் இந்த ரவுண்ட்ல சிங்கிள் crochet 6 போட்டுட்டு வரணும். இந்த சிங்கிள் crochet yarn under ஸ்டிச் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஊசிக்கு கீழே தான் நூல் வரணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டிச் போடும்போது நல்லா கவனிங்க. ஊசியை உள்ள விட்டு ஊசியை அந்த வளைவு பகுதியில இந்த ரன்னிங் நூலை இப்படி வச்சு இழுக்கிறேன். முன்ன மேலெல்லாம் எடுப்போம், இப்போ இந்த கீழ் பகுதியில நூலை இப்படிதான் எடுக்கணும். இதுதான் yarn under ஸ்டிச் சிங்கிள் crochetல. இப்போ yarn under எடுத்தாச்சு. இப்போ அடுத்த yarn under எடுத்த பிறகு சிங்கிள் crochet 6 போட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டார்டிங் நூலை நல்லா டைட்டா பிடிச்சி இழுக்கும் போது இந்த ரவுண்ட் குட்டியாயிடும். முதல்ல போட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ரவுண்ட்ல 6 சிங்கிள் crochet இருக்கு. ஒவ்வொரு சிங்கிள் crochet ஸ்டிச்லயும் 2 சிங்கிள் crochet yarn under ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஒரே ஸ்டிச்ல 2 ஸ்டிச் போட்டு வரும்போது 12 சிங்கிள் crochet yarn under ஸ்டிச் கிடைக்கும். இந்த ரவுண்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetலயே ஸ்டிச் மார்க் பண்ணிடணும். ஏன்னா அதை நம்ம ரவுண்ட் போட்டுட்டு வரும்போது எந்த ஸ்டிச் போட்டோன்ட்டு தெரியாது, அதுக்காக ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டிச் மார்க் போட்டுடணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் கரெக்டாக 2 சிங்கிள் crochet yarn under ஸ்டிச்சில் போட்டுட்டு வரோம். இப்போ கரெக்டாக இதில்
ஃபுல் ரவுண்ட்லயும் 2 போட்டு முடிச்ச பிறகு 12 சிங்கிள் crochet கிடைச்சாச்சு. 12 சிங்கிள் crochet கிடைச்ச பிறகு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு yarn under ஸ்டிச் சிங்கிள் crochet போட்டு அடுத்த ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்ல போடணும். தேர்ட் ரவுண்ட்ல எப்படி போடணும்னா ஒரு ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochet அடுத்த சிங்கிள் crochet ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochet போடணும். ஃபர்ஸ்ட் போட்டு இருக்கிற சிங்கிள் crochetல மறக்காம ஸ்டிச் மார்க் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச் எதுன்ட்டு நமக்கு தெரியாம போயிடும். இந்த ரவுண்டு ஃபுல்லாவே 1 2 1 2 கம்ப்ளீட் பண்ண பிறகு 18 சிங்கிள் crochet கிடைச்ச பிறகு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபோர்த் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக செயின் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற சிங்கிள் crochetல ஒரு ஸ்டிச் போடணும். அடுத்த ஸ்டிச்ல ஒரு ஸ்டிச். இந்த ரவுண்டு ஃபுல்லாவே எல்லா ஸ்டிச்லயும் ஒரு ஸ்டிச் தான் போடணும். 18 சிங்கிள் crochet ஃபோர்த் ரவுண்ட்ல வரணும். ஃபோர்த் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் போட்ட சிங்கிள் crochetல மறக்காம ஸ்டிச் மார்க் பண்ணணும். எல்லா ரவுண்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஸ்டிச் மார்க் பண்ணலைன்னா எந்த இடத்துல ஸ்டிச் தொடங்கணுன்றதே நமக்கு தெரியாத போயிடும். இந்த ரவுண்டு ஃபுல்லாவே ஒரு ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochet போட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த 18 ஸ்டிச்சையே 4 ரவுண்டா போடணும். ஒரு 4 ரவுண்டு போட்ட உடனே இது போல ஷேப்ல கிடைச்சிருக்கு. இது போல ஷேப் எல்லாம் போட்டு காட்டுறதுக்காக இல்லை, yarn under ஸ்டிச் எப்படி போடணுன்றதுக்காக தான் நான் இது போல ஷேப்ல நான் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்ட்டு இப்போ கிளியரா தெரியும். ஊசிக்கு கீழே இருந்து நூல் எடுக்கிறோம், மறுபடியும் ஊசிக்கு கீழே இருந்து நூல் எடுக்கும். இதுதான் yarn under. இப்போ ஊசிய உள்ள விட்டு ஊசிக்கு கீழே ரன்னிங் நூல் வரணும், ஸ்டிச் வழியா எடுக்கணும். 2 லூப் இருக்கும், மறுபடியும் ரன்னிங் நூலை ஊசிக்கு கீழே எடுத்து இந்த 2 லூப் வழியாவும் வெளியே எடுத்தோம்னா yarn under சிங்கிள் crochet ஸ்டிச் கிடைக்கும். கரெக்டா நம்ம எல்லா ஸ்டிச்சையும் கவுண்ட் பண்ணி போட்டோம்னா நம்பர்ஸ் கரெக்டா வரும். ஒரு ஸ்டிச் தப்பா போட்டோம்னாலும் அந்த ரவுண்டு சரியா வராது. அதனால ஒவ்வொரு லைன் போடும்போதும் கவுண்ட் பண்ணி போடணும். ஸ்டிச் கவுண்ட் பண்ணாமே போட்டுட்டோம்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்டிச் தப்பாயிடுச்சுன்னா அப்போ ஷேப்பும் நமக்கு கரெக்டா வராது. இப்போ மொத்தத்தையும் பிரிக்க வேண்டியதா இருக்கும். அதனால கரெக்டா ஒவ்வொரு ரவுண்டு லைனும் போடும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சையும் கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு வீடியோவில் சிங்கிள் crochet yarn under ஸ்டிச் எப்படி போடலான்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.